இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம நிறைய நேரங்கள்ல நம்ம பேசுகிற வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், பிறரை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுகிறோம், பிறரை குறித்து தவறாக நாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு நிறைய நேரங்கள்ல இல்லாம போகுது. வீணான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னும் பார்க்கிறோம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். 2 ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று சேரும் போது அவர்கள் ஆண்டவரை குறித்தும் வேதத்தை குறித்தும் வசனத்தை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் அவர்கள் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்ம பேசுகிறதை கவனித்து கேட்பார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். எம்மாவூருக்கு போன சீஷர்களை நாம பார்க்கிறோம். அந்த 2 சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நடந்து போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்கிறார்கள்? பேசி கொண்டு போகிறதை நாம பார்க்கிறோம். அவர்களோடு கூட ஆண்டவரும் செல்கிறார். அந்த 2 சீஷர்கள் பேசி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். 2 தேவனுடைய பிள்ளைகள் சம்பாசித்து கொண்டு அவர்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து போகிறார்கள். எருசலேமிலே நடந்த ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து துக்கத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமா, 2 பேர் தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற பொழுது 3வது நபராக ஆண்டவர் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அவர்கள் அறியவில்லை, அவர் ஆண்டவர் என்று அறியவில்லை. அதே போல நாம பேசுகிற வீட்டுக்குள்ள பேசுகிற வார்த்தைகள், தெருவுல பேசுகிற வார்த்தைகள், வேலை செய்கிற இடங்கள்ல நம்ம பேசுகிற வார்த்தைகள், பிறரை குறித்து கடினமாய் பேசுகிற வார்த்தைகள், இல்லாத வார்த்தைகள், தவறாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். இங்கே அந்த சீஷர்கள் துக்கத்தோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். மிகுந்த துக்கத்தோடு அவர்கள் சம்பாஷித்துக் கொள்ளுகிறதை ஆண்டவர் கேட்கிறார். அவர்களோடு நடந்து போகிறார். அவர்களிடத்திலே விசாரிக்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசாரிக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர்! நம்ம துக்கத்தோடு பேசுகிற வீட்டுல, துக்கத்தோடு கணவனும் மனைவியும் பேசுகிற வார்த்தைகள், வேதனையோடு கவலையோடு பிள்ளைகளோடு நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனித்து விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் விசாரித்தார். நம்மையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவருடைய பாடு மரணங்கள் நடந்ததெல்லாம் சொல்லுகிறார்கள், இவைகளையெல்லாம் அறியாதபடிக்கு நீர் அந்நியரோ என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அவர்களோடு நடந்து சென்று அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அவர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள். பொழுது போயிற்று, நீர் எங்களோடு தங்கி இரும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்களோடு கடந்து சென்றதை நாம பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நாம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கடினமான வார்த்தைகளை நாம பேசுகிறோமா? பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். என்ன பேசுகிறோம்? யாரை குறித்து பேசுகிறோம்? எப்படி பேசுகிறோம் என்று சொல்லி நாம் நிதானித்து நாம் அறிய வேண்டும். வீணான வார்த்தைகளை நாம பேசுகிறோமா? 2 பேர் இருக்கும்போது 3வது நபரை குறித்து நம்ம பேசுகிறோம். வீட்டுல பேசுகிறோம், தெருவுல பேசுகிறோம், இன்னும் பொது இடங்கள்லாம் நம்ம பேசுகிறோம். வாயின் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தாறுமாறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், பிறரை பழித்து பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆம், உள்ளத்தில் பேசுகிற வார்த்தைகள் எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. இந்த வார்த்தையின் காயத்தை தாங்க முடியாமல் இருக்கிற மக்கள் கூட உண்டு.
தற்கொலைக்கு நேராய் சென்று இருக்கிறவர்கள் கூட உண்டு. நாம் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? தெய்வ பயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருஷத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். தாவீது சொன்னது போல, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொன்னது போல, நாமும் கூட வீணான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, மற்றவர்களை மனம் நோக பண்ணாதபடி ஆண்டவர் நம்முடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய உரையாடல்களை, 2 பேர் உரையாடல்களை ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னைக்கு செல்போன்ல சேட் பண்றாங்க, இன்னைக்கு மாறி மாறி என்ன செய்யறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நம்ம என்ன காரியத்தை நம்ம எப்படி மெசேஜ் பண்ணுவோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம், அந்தரங்கமான காரியங்களையும் கூட தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது என்னுடைய காரியங்கள் என்று சொல்லி நினைக்கலாம். தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம பேசுகிற காரியங்களை கவனித்து கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் வாழும்போது, ஒவ்வொரு நாளும் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிற பொழுது பாவத்துக்கும் சாபத்துக்கும் நாம் விலகி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்ற வசனத்தின்படி நாங்களும் கூட மிகுந்த ஜாக்கிரதையாக பேசுகிற வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் கவனத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை